ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல பெண் வழக்கறிஞர் உட்பட 3 பேர் மேலும் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியது இந்த வழக்கு விசாரணையில பரபரப்பு சூழலை ஏற்படுத்தியிருக்கு. கொலையில சம்பந்தப்பட்டவங்களோட வங்கி கணக்குல இருந்து இவங்களுடைய வங்கிக்கு பண பரிவர்த்தனை நடந்ததை வச்சு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதா கூறப்படுது. நாட்டு வெடிகுண்டுகளை செய்யறதுக்காகவும் அடியாட்களை தயார் செஞ்சதுக்காகவும் தான் பணம் வாங்கினதா கைது செய்யப்பட்ட பெண் சொன்னதா கூறப்படுது. ஜூலை 5ஆம் தேதி சென்னையில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாட்டையே அதிர வச்சிருந்தது. இது தொடர்பா ஆற்காடு சுரேஷுடைய தம்பி பொன்னை பாலு உட்பட 11 பேரை போலீசார் கைது செஞ்சிருந்தாங்க. இதுல திருவேங்கடம் அப்படின்றவரு சமீபத்துல என்கவுண்டர் செய்யப்பட்டிருந்தாரு. இந்த நிலையில தான் இப்போ இந்த வழக்குல மேலும் 3 பேரை போலீசார் கைது செஞ்சு விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல ஏற்கனவே கைதாகி இருக்கக்கூடிய பொன்னை பாலுனுடைய தங்கை கணவரான வழக்கறிஞர் அருள் அப்படின்றவருடைய வங்கி கணக்குல இருந்து அவருடைய நண்பரான ஹரிஹரன் மற்றும் அருளுடைய உதவியாளரான சதீஷ் அப்படின்றவருடைய வங்கி கணக்குக்கும் மற்றும் மலர்கொடி அப்படின்ற வழக்கறிஞருக்கும் பண பரிவர்த்தனை நடந்ததா கூறப்படுது. மலர்கொடி அதிமுக கட்சி முக்கிய பிரமுகரா இருந்த நிலையில அந்த கட்சியை விட்டு அவங்களை நீக்கி இருக்கிறதா அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சிருந்திருக்காரு. இந்த நிலையில தான் பண பரிவர்த்தனையை வச்சு போலீசார் இவங்க 3 பேரையும் கைது செஞ்சு விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. நாட்டு வெடிகுண்டுகளை சப்ளை செஞ்சதுக்காகவும் மற்றும் அடியாட்களை தயார் செஞ்சு கொடுத்ததுக்காகவும் தான் பணம் வாங்கினதா மலர்கொடி போலீசார் விசாரணையில சொல்லி இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. முதற்கட்ட விசாரணையில இந்த தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல இவங்க கிட்ட தீவிர விசாரணை மேற்கொண்டா மேலும் நிறைய தகவல்கள் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.